கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்ல எல்லாரும் விசுவாசிகள், விசுவாசிகள் நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? ஆனா, நம்ம கிறிஸ்தவத்துல விசுவாசம்னா என்னன்னு சொல்லி நெறைய பேத்துக்கு தெரியறதே இல்ல. ஆமாங்க. நீங்க நெறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே ஒரு வசனத்த சொல்லுவாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க, எபிரேயர் 11:1ல சொல்லுவாங்க. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த வசனத்த அழகா கோட் பண்ணுவாங்க. ஆனா, அந்த வசனம் எதற்கு கோட் பண்ணியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விசுவாசம்னா என்னன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம்னா, அதாவது எனக்கு ஒண்ணு வேணும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதத்த என் கடவுள்ட்ட கேட்கிறேன். அந்த ஆசீர்வாதத்த கடவுள் செய்வாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம்னு நெனச்சுட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு கார் வேணும். எனக்கு ஒரு பைக் வேணும். என் பிள்ளையோட வேலைக்கு, என் பிள்ளையோட படிப்புக்கு, எனக்கு ஒண்ணு வேணும். அதற்காக நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படின்னு நினைச்சு கொண்டு, அத தான் நம்ம விசுவாசம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அத தான் நம்ம மத்தவங்களுக்கும் போதிச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மையான விசுவாசம் என்னங்க? இல்ல விசுவாசம்னா என்னன்னா, அந்த விசுவாசத்த முதல்ல தொடக்கிறது யாருன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் என்ன ஆகும்னா, அந்த விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா விசுவாசம்னா என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:1ல நீங்க வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தை தொடக்குகிறவரும், முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை அப்படின்னு போட்டிருக்கலே. அதாவது நம்ம விசுவாசத்த தொடக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. முடிக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம அப்ப அந்த விசுவாசம்னா என்னன்னா, நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவாரு. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசம். அதுதான் விசுவாசம். நம்ம சுயத்துல ஒண்ணு கேட்டுட்டு, அத தேவன் செய்வாருங்கிறது விசுவாசமே இல்லைங்க. இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆபிரகாம் நீங்க பாருங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு, அவர் கல்தேயர் தேசத்துல ஊர்ல அவர் பாட்டுக்கு இருந்தார். இல்ல. அவர் செல்வ சீமான். அங்கேயுமே செல்வ சீமான் தான். ஆனா கடவுள் தான் தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் சொல்றார்ல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்." ஸோ இந்த வாக்குத்தத்தம் குடுக்குறது யாரு? கடவுள். அவரு கூப்பிடுறாரு. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவர் கடவுள்னா யாருன்னே தெரியாது. திடீர்னு கடவுள் போய் என்ன பண்றாரு? நீ வா அப்படின்னு சொன்ன உடனே, அத நம்பி வருகிறார். அதுதாங்க விசுவாசம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்புறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? நம்ம நெறைய நேரம் கடவுள் நம்ம ஆசீர்வாதத்த குடுக்குறாருங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் நம்ம கடவுளை தேடிக்கொண்டு இருக்கோம். ஆனா ஆபிரகாம் நீங்க பாருங்களேன். அதனால தான் அவர் விசுவாசத்தின் தந்தை. அவர் பாருங்க யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு. கடவுள் அவருக்கு சொல்றாரு, "நீ கிளம்பி வா" அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் கிளம்பி போறாருங்க. அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் கேட்கவே இல்ல. எனக்கு குழந்தை குடுன்னு அவரு கேட்கல. ஆனா கடவுள் சொல்றாரு, "நான் உனக்கு குழந்தை தர்றேன். உன் பேர பெருமைப்படுத்துவேன். உனக்குள்ள மற்ற ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்" சொல்லி அழகா ஒரு வாக்குத்தத்தத்த குடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுதான் விசுவாசம். அததான் ஆபிரகாம் கட்டியா பிடிச்சுக் கொண்டார். கடவுள் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எனக்கு தருவீங்கல்ல. அததான் அவர் கிளைம் பண்றாரு. எனக்கு என்ன குடுப்பீங்க கடவுளே? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. அததான் அவர் கிளைம் பண்றாரு. சோ நம்ம இன்னைக்கு கடவுள் சொல்றத கேட்டு அத நம்ம கிளைம் பண்ணி கொண்டிருக்கோமா? இல்ல நம்ம ஒண்ணு வேணும்னு சொல்லி அதையும் நம்ம கிளைம் பண்ணி கொண்டிருக்கோமா? இல்ல நம்மள அழகா நம்மள என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா அழகா நம்மள டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வசனத்த நம்ம தியானிக்கிற பிள்ளைகளா இருந்து, விசுவாசத்த நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுள் நீங்க எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க? இந்த உலகத்துல எங்கள படைச்சிருக்கீங்க. ஒரு கணவன் மனைவியா இணைச்சிருக்கீங்க. பிள்ளைகள குடுத்துருக்கீங்க. நான் இந்த குடும்பத்துக்காக, நான் இந்த உலகத்துல உமக்காக நான் என்ன செய்யணும்னு கடவுள் கேட்கும்போது, கடவுள் ஒரு வார்த்தைய குடுப்பாரு. அந்த வார்த்தைய நம்ம பிடிச்சுக்கிட்டு, அந்த விசுவாச ஓட்டத்துல ஓடம்போது தான், நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இல்ல அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இல்ல. இந்த விசுவாசிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம என்னன்னா, நம்ம உலகத்தின் காரியத்துல கேட்க தேவையில்ல. நமக்கு ஒண்ணு வேணும்னு கேட்க தேவையில்ல. கடவுள்ட்ட போவோம். கடவுள் அவரு சொல்லுவார், "இத நீ செய் மகனே. இத நீ செய்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அவர கெட்டியா பிடிச்சுக்கொண்டு, நம்ம அவர பார்க்க முடியல. ஆனாலும் அவர் இருக்கிறார்ன்னு நம்ம விசுவாசிச்சுட்டு, அவர் அத செய்வாருங்கிறத நம்ம கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அத செய்ய வல்லவரா இருக்கார். இல்ல. மேபி அப்போ நீங்க கேட்கலாம், "அப்ப இந்த உலகத்தின் காரியத்துலலாம் கேட்கக்கூடாதா? அத நாங்க விசுவாசிக்க கூடாதான்னு?" கேட்டா, அதெல்லாம் கடவுள் குடுத்துருவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு செய்யும்போது, பரம தகப்பன் நம்மள விட அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம். அவர் பக்கத்துல நம்ம நிக்கிறக்கு கூட அருகதை கிடையாது.
அவர் நம்மளுக்கு செய்ய மாட்டாருங்க. அதனால நம்ம இந்த உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி ஓடாம, தேவன் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கார், அந்த சித்தத்த அறிந்து, அத நான் விசுவாசித்து, தேவன் அதை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம உலகத்தின் காரியத்தை பக்கம் போகாம, அந்த மாரி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நோக்கி போகாம, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் குடுக்குறீங்க கடவுளேன்னு கேட்டுட்டு, அந்த வாக்குத்தத்தம் நமக்கு குடுத்தார்னா, அந்த வசனம் குடுத்தார்னா, அந்த வார்த்தை குடுத்தார்னா, நமக்கு ஒரு ஊழியம் குடுத்தார்னா, அதை பிடித்துக்கொண்டு நம்ம ஓடுவோம். அதுதான் விசுவாச ஓட்டம். அப்பதான் கடவுள் நம்மள பார்த்து சாட்சி கொடுக்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம உலகத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து, ஆவியில தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.